மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகி சிவமன்மனாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மனாபவ, உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ. சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம், தேக உணர்வை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம், சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காவுக்கும் காதல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புயலுக்கும் காரை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆன்மாவின் உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிரச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் உயிர் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. சிவமன்மனாபவ பட்டியின் இன்று 19வது நாள். 2 பட்டாம்பூச்சிகள் என்னை நோக்கி பறந்தன மற்றும் சுவர்களின் மேல் சென்று பின்னால் நேராக முன்னேறின. அது ஒரு கணம் இருந்தது மற்றும் ஒரு கம்பத்தில் ஓய்ந்தது. பின்னால் இரண்டும் ஒன்றாக ஒளி வீசும் கடலின் மீது சென்றன. அவர்களின் வருகை எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. அது தூரத்தில் இருக்கும் பறவையால் பேச முடியவில்லை. அது கிரிக்கெட்டாலும் அல்லது வியாபாரியினாலும் சந்திக்கப்படவில்லை. என்னிடம் எந்த கவனமும் இல்லை. இது 2 பற்றிய ஒரு கவிதை. பட்டாம்பூச்சிகள் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கு எல்லாமே பின்னர் அவை தொடங்கின மற்றும் அவை இதில் இருந்தன. அதன் பிறகு அவை ஒரு ஒளிக்கம்பத்தில் அமர்ந்தன. அதன் பிறகு அவை கடலை நோக்கி சென்றன. யாரும் பறவைகளும் இரவில் அந்த நபர்களை கவனிக்கவில்லை. 4வது கப்பல், துறைமுகம். இந்த 2 பட்டாம்பூச்சிகள் பற்றி எந்த தகவலும் கிடையாது. ஒரு கப்பலும் இந்த பட்டாம்பூச்சிகளை பற்றி அறியவில்லை. போர்க்கப்பலோ அல்லது வணிக கப்பலோ இவை பற்றி எந்த குறிப்பிடலும் இல்லை. ஆனால் கவிஞர் சொல்கிறார், நீங்கள் பட்டாம்பூச்சிகள் என்னை நோக்கி வெளியே பறந்தீர்கள் மற்றும் பனைமரத்தின் மீது சென்று நீங்கள் பின்னால் நேராக முன்னேறி ஒரு கம்பத்தில் ஓய்வெடுத்தீர்கள். பின்னால் இரண்டும் ஒன்றாக ஒரு ஒளி வீசும் கடலின் மேல் சென்றன. ஆனால் அவர்களின் வருகை எங்கும் இதுவரை குறிப்பிடவில்லை. அது தூரத்தில் இருக்கும் பறவையால் பேசப்படவில்லை. அது கிரிக்கெட்டாலும் வியாபாரியினாலும் சந்திக்கப்படவில்லை. எனக்கு எந்த கவனமும் கிடையாது. அவரது கைகளில் வடிவத்தில் இருந்தன. வடிவத்தில் பின்னர் கடல். யாருக்கும் பிறப்புகள் தெரியாது. பின்னர் கப்பலும் காணவில்லை. எந்த கவனமும் தகவலும் கிடையாது. இந்த பட்டாம்பூச்சிகள் சுதந்திரத்தின் பிரதிநிதிகள். அவை பூமியில் உள்ளன, அவை ஆகாயத்தில் உள்ளன, அவை கடலில் உள்ளன. கவனிக்கப்படாமல் ஆன்மீக வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அங்கீகாரம் தேவைப்படாது. இந்த பறவைகள் மர்மமானவை. ஆன்மீக வாழ்க்கையும் மர்மமானது. அதை கவனித்து ஈர்க்கவில்லை. அவை பெயரும் புகழும் தேடவில்லை. அவை அமைதியாக கவனிக்கப்படாமல் நகர்கின்றன. மற்றும் உண்மையான புரட்சி அமைதியில் தான் நடக்கிறது. புரட்சி நகரங்களின் பரப்பரப்பில் நடக்காது. புரட்சி இதயத்தின் அமைதியான குகைகளில் நடக்கிறது. புரட்சி மனதின் தனிமையில் நடக்கிறது. புரட்சி அறியப்படாத நிலங்களில் நடக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை அமைதியின் வாழ்க்கை.
அமைதி ஆழமாக இருக்கும் அளவுக்கு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஆசைகள் குறைவாக இருக்கும் அளவுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். இதை தெய்வத்துடன் ஒத்திசைவாக இருக்க இங்கு 5 தந்திரங்கள். இந்த 5 தந்திரங்கள் இன்றைய அக்டமூர்த்தியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. பாபா 4 வகை விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அவற்றில் கடினமானது 4வது குடும்பம்தான். முதல் தந்திரம் ராயல் ஒர்க் பர்ச். இது தன்னம்பிக்கையை பற்றி. நாம் கடவுளில் நம்பிக்கை இல்லை என சொல்றது. பாபா கிட்ட நம்பிக்கை நமக்கு 100%. ஆனால் தன்னம்பிக்கையும் தேவை இருக்கு. சூழ்நிலைகள் என்னை மன சோர்வாக மாற்றினால் நான் விரக்தியில் முடிவடைவேன். நான் இந்த பாதையை நீண்ட காலம் தொடர முடியாது. ஆகவே இது ஒரு அழகான பயிற்சி. இதில் நீங்கள் சில ஸ்டேட்டஸ்டுடன் நடக்கிறீர்கள். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவன். பலர் அழைக்கப்படுறாங்க, ஆனா சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நான் இந்த சிலரில் ஒருவனாக இருக்க கடவுளால் தேர்வு செய்த, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் நாம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் கடவுளால் தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள் நாம். அதனால் எந்த ஒரு சுய மரியாதையையும் நீங்கள் உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் அந்த சுய மரியாதையுடன் அமைதியான நடைபயிற்சி செய்யுங்கள். சுய மரியாதையுடன் எங்கள் நடத்தை உள்ளார்ந்த நிலையை வெளிப்படுத்தும். ஆகவே நீங்கள் 15 நிமிடம் நடைபயிற்சி செய்யணும், 20 நிமிஷம் நடக்கணும், அரை மணி நேரம் மறுபடியும் நீங்க நடைபயிற்சி செய்யலாம். முதல்ல சில சுய மரியாதைகளை படித்து பின்பு நீங்கள் நகருங்கள். 2வது எதிர் மனச்சோர்வு நோட்டு புத்தகம். எப்ப ஒரு நேர்மறை எண்ணம் வருகிறதோ, நான் இதை செய்ய முடியாது, இது என்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டம், எல்லாமே செய்யறாங்க ஆனா என்னால செய்ய முடியல, நான் குறைவா கல்வி கற்றவனா இருந்துட்டு இருக்க, ரொம்ப கம்மியா படிச்சவனா இருக்க, எனக்கு மொழி தெரியாது, நான் பேச முடியாது, நான் இந்த பணியை செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம். உடனே அதற்கு எதிராக எண்ணத்தை எழுதுங்க. நான் இதை செய்ய முடியும், பாபா என் கூடவே இருக்காரு. அல்லது அது போன்ற ஏதாவது எதிர்மறைக்கு எதிரான எண்ணம் எழுதுவது மனதை மறுசீரமைக்கிறது. நீங்க என்னென்ன எழுதுறீங்களோ அதுவாக நீங்க மாறுவீங்க. தொடர்ந்து எழுதுங்க. நான் சக்தி வாய்ந்த ஆத்மா. பலவீன எண்ணங்கள் பிடிச்சாலும் எழுதுறது அதுல இருந்து நாம மீள்வதற்கான வழிவகுக்கும். எழுதும்போது உங்க இதயமும் ஆத்மாவும் வெளியே ஊற்றுங்கள். அதனால் எதிர இருக்கக்கூடிய மனசோர்வு இந்த நோட்டு புத்தகம் உங்க துக்க எண்ணங்களால் வந்தால் எழுதுங்கள். நான் இந்த பூமியில் மிகவும் மகிழ்ச்சியான ஆத்மா. நான் ஆனந்தப்படுகிறேன். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி, ஒவ்வொரு தருணமும் கொண்டாட்டம், ஒவ்வொரு மணி நேரமும் திருவிழா. நான் ஆனந்தப்படுகிறேன், நான் குதிக்கிறேன், நான் ஆடுகிறேன், நான் இலகுவானவன், நான் மகிழ்ச்சியின் பட்டாம்பூச்சி. ஆகவே நீங்க எழுதும்போது உங்க எழுத்து உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கும். எழுதுவது புதிய சம்ஸ்காரங்களை உருவாக்கும். ஆகவே உங்கள் பேனா அல்லது பென்சிலும் உங்களுடைய நோட்டு புக்கமும் உங்களுடைய சிறந்த நண்பர்களாக மாற வேண்டும். 3வது மிக்கி மவுஸ் போல பார்க்க வேண்டும். எப்போது கடினமான சூழ்நிலைகள், கடினமான மனிதர்கள், கடினமான கார்மிக் கணக்குகளை பார்த்தால் இது ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி நடக்கிறது என நினைவு செய்யுங்கள். இது ஒரு காட்சி, நான் வேற. கடினமான காட்சியை பார்க்கும்போது ஒரு ஜோக்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு மாணவன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றான். ஓ கடவுளே, தயவு செய்து ஜம்மு மற்றும் காஷ்மீரை ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரமாக மாத்துங்க. அவன் நண்பன் ஏன் இப்படி பிரார்த்தனை செய்யணும் என கேட்டான். அவன் சொன்னான், அதுதான் நான் தேர்வுல எழுதினது. நகைச்சுவை எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு எதிரான ஒரு மருந்தாக இருக்கும். மிகவும் தீவிரமான சூழ்நிலையில இருந்து ஒரு நகைச்சுவையை உருவாக்க முடிந்தால் அது ஒரு கலைதான். தீவிரமான சூழ்நிலைகள் உங்களை தீவிரமாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் துக்கமானதாகவும் மனசோர்வாகவும் மாற்றும். நீங்கள் மனசோர்வாக ஆனபோது ஜோக்ஸ் படிங்க. நீங்க மகிழ்ச்சியற்றவராக ஆனபோது குழந்தைகளுடன் விளையாட தொடங்குங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் எழுத்தாளர் இருந்தார். அவர் மிகவும் கடினமாக உழைச்சாரு மற்றும் ஒரு திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதினாரு. அதற்கு முன் அவர் பல முறை நிராகரிக்கப்பட்டார். இந்த முறை அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் இயக்குனரிடமிருந்து ஒரு கடுமையான அழைப்பு வந்தது மற்றும் அவர் சொன்னார், உங்கள் ஸ்கிரிப்ட் மிகவும் தனித்துவமானது கிடையாது. பொழுதுமக்கள் சில பொழுதுபோக்கு ஏதாவது தனித்துவமானது புதியது வேண்டும். ஆகவே நான் உங்கள் ஸ்கிரிப்டை எடுக்க முடியாது. நீங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த இளைஞன் மிகவும் துக்கமாக உணர்கிறான். இந்த நிராகரிப்பை எப்படி ஏற்க வேண்டும் என அவனுக்கு புரியவில்லை.
அவன் கடைக்கு சென்று தன்னை தூக்கி கொள்ள ஒரு கயிறை, அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கயிறை வாங்குறான். அவன் தன்னுடைய ரூம்க்கு வந்து அமைதி இல்லாம இங்கேயும் அங்கேயும் நடக்கிறான். பின்னால அவன் நினைக்கிறான், நான் என்ன தூக்குல போட்டு என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு தற்கொலை செய்ய முயற்சி செய்யணும். நான் சாகுறதுக்கு முன்னால வெளியே போய் ஒரு முறை நடந்துட்டு வர்றேன். அதனால அவன் வெளியே வரான் நினைச்சிட்டேன். சில குழந்தைங்க விளையாடுறாங்க பாக்குறான். அவங்க எந்த விளையாட்டு விளையாடுறாங்க? அது கயிறு விளையாட்டு தான். அவங்க கயிறோட விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 சிறுவர்கள் கயிறை பிடிச்சு நிக்கிறாங்க. மற்ற ஒரு சிறுவன் அந்த கயிறு மேல கீழே குதிச்சிட்டு இருக்கான். இல்ல அவன் தன்னை தூக்கி, அதாவது எந்த ஒரு கயிறுனால அவன் தூக்குல தொங்கணும்னு நினைக்கிறானோ அதே போல அந்த கயிறுலயும் அந்த சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அதே கடை, அதே தரம் மற்றும் அதே நிறம், அதே கயிறு தான். அந்த சிறுவர்களினுடைய நிர்பாவத்தை பார்க்கிறான். மற்றும் நடுவில் இருக்கக்கூடிய சிறுவன் மாற்றுத்திறனாளி ஆனாலும் அவன் குதிக்கிறான். அவன் வந்து ஹேண்டிகேப்டா இருக்கான். அவன் குதிச்சுட்டு இருக்கான். மத்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த கதை முடியுது. சிறுகதை. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே டிராமா தோல்விகளை கொண்டு வரும். டிராமா கடினமான சூழ்நிலைகளை கொண்டு வரும். இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? வா டிராமா. ஆகவே எல்லாமே ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி தான். மிக்கி மவுஸ் விளையாட்டு தான். ஒரு நகைச்சுவை தான். ஏன் மக்கள் நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்க போறாங்க? இந்த உலகத்துல மிகவும் அழுத்தம், மிகவும் பதட்டம் இருக்கு. குறைந்தது 1 மணி 2 மணி நேரத்திற்கு அவங்க சிரிக்கிறாங்க. மன சோர்விலிருந்து தப்பிப்பதற்காக. அடுத்தது ஏன் என்பதை வாவாக மாற்றுவதற்காக. ஒவ்வொரு ஏன் நடந்தது என்பதை மாத்துங்க. ஏன் இந்த மனிதர்கள் இப்படி பழகுறாங்க? முதல்ல ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல? யார் அவங்களுக்கு இந்த பிரம்மகுமாரிஸ்ல அனுமதி கொடுத்தது? அப்புறமா அவங்க ஏன் இங்க இருக்காங்க? அவங்க தானே புருஷார்த்தம் செய்யறது இல்ல, மற்றும் மற்றவங்களையும் அவங்க செய்ய விடுறது இல்ல. என்ன செய்யணும்? நமக்கு பல கேள்விகள் இருக்கு. நமக்கு பிக்கிங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால நம்ம மகிழ்ச்சி இல்லாதவங்களாக இருக்கோம். பாபா சொல்றாரு, இது மிகவும் கடினமான ஒரு தேர்வு. இந்த குடும்பம் 3 தேர்வுகளை நம்ம ஒவ்வொருத்தருமே சுலபமாக கடக்கலாம். 25 அல்லது 100 மதிப்பெண்ல 25 எடுத்திருக்கோம். பேப்பர்ல 20 வாங்கினாலும் எல்லாருமே 75 வாங்குறாங்க, சுலபமா வாங்குறாங்க. ஆனா சுமார் 75 ஆனாலும் 25% பரிவாரத்துக்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, மற்ற 3 சப்ஜெக்ட்ல 75% நம்ம மார்க் வாங்கிடலாம். டிராமால பாபா கிட்ட, தன்கிட்ட. ஆனா இந்த பரிவாரத்துக்கிட்ட 25% பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது, சர்டிபிகேட் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? அகங்காரத்தினுடைய மோதல் இருக்கு, ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு. நம்ம மற்றவங்களுடைய சம்ஸ்காரத்தை ஏத்துக்கணும்னா நாம அவங்கள சகிச்சுக்கணும். ஏன்னா நம்ம அவங்களுக்காக நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் நம்ம வைக்கணும். இது மிகவும் கடினமான விஷயங்கள். ஆகவே ஏன் என்பதை வாவென மாற்றுங்கள். ஆக இந்த மாற்றம், எப்போது நீங்கள் கடினமான மனிதர், கடினமான சூழ்நிலைகளை பாக்குறீங்க, அப்ப ஏன் இவர் இப்படி செய்யறாரு, இந்த சூழ்நிலை ஏன் எனக்கு வந்துச்சு என சொல்றதுக்கு பதிலா, ஏன்னா அவங்க அத எப்போதுமே மேம்படுவாங்க. நான் அவர்களுடைய செயலை ஊக்குவிக்கக்கூடியவனாக இருக்கேன்னு கிடையாது. நான் மரியாதையை காக்க வேண்டும். அதனால் நான் இதை மாத்தினேன். மற்றும் இது 4வது விஷயம், குடும்பம். இதுல ஒவ்வொருத்தரும் ஆத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவாக இருக்காங்க. ஏன்னா இங்க 2 விஷயங்கள் இருக்கு. மதமும் ராஜ்யமும் சன்னியாசிகளுடைய பாதையில இருந்துட்டு இருக்கு. பாபா நமக்கு சுலபமானதாக எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. சன்னியாசிகளுடைய பாதை மிகவும் சுலபமானது. எனவே அவர்கள் விலகி போறாங்க. ஆகவே பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க நம்ம 20 கடினமான மனிதர்களுடன் இருக்கணும். கடினமான மேற்பார்வையாளர்கள் இருக்காங்க, கேட்காத ஜூனியர்ஸ் இருப்பாங்க, மற்றும் ஒத்துழைக்காத சக ஊழியர்கள் இருப்பாங்க. ஆக இது கடினமான ஒரு வேலையா இருக்கு. கடினமான மேற்பார்வையாளர் மிகவும் ரொம்ப கடினமானவர். இப்போ ஒத்துழைக்காதவங்க, ஜூனியர்ஸ், கட்டுப்படாம இருக்கக்கூடியவங்க. ஆக இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க? வாவ் வாவ் என சொல்லுங்க. இந்த வாவ், அங்கு அகங்கார மோதல்கள் இருக்கு. ஆனா இங்க வாம்னு சொல்லும்போது எதுவுமே கிடையாது. பாருங்க, அங்க
போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு, சண்டை இருக்கு. அதனால் இந்த கடைசி 4வது பேப்பர் ரொம்ப கடினமானது. 25% நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வாங்கிடலாம். இதுல 25%, அதுல 25% நம்ம வாங்கிடலாம். ஆனா யார் டாப்ல வராங்க? 80%. சில நேரத்துல அதிகமாக மதிப்பெண் ஆக இருக்கலாம் மற்றும் கடைசி நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. இந்த குடும்பத்துல கடவுளினுடைய குடும்பமாக இருக்கு. இந்த குடும்பத்துல கடவுளை உலகத்துல கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆகவே இப்போ கடவுளை கண்டுபிடித்த ஆத்மாக்கள் அவ்வளவு சுலபமான ஆத்மாக்களோ சாதாரணமான ஆத்மாக்கள் கிடையாது. அவர்கள் அனைவரும் மகாரதியாக இருக்காங்க. 10 பேரு 10 மற்ற பின்னணியிலிருந்து 10 மொழிகளை இங்க தெரிஞ்சவங்க இருக்கும். இப்போ பாருங்க, குழந்தை பருவம் இருக்கும், நிறைய படிச்சவங்க இருக்காங்க, நிறைய சம்ஸ்காரத்தை உடையவங்க இருக்காங்க, பலவிதமான ஆசைகளை கொண்டவங்க இருக்காங்க. 10 பேரு ஒரே ரூம்ல தங்கினா அது ஒரு கடினமான அனுபவமாகும். எனவே அது பதற்றத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு. தந்திரம் என்ன? உங்களுக்கு தெரியும், குண்டுகளை செயலிழக்க செய்யக்கூடியதாக இருக்கணும். மக்கள் இருக்காங்க, ஆனால் நீங்க இதை செய்ய சில வழிகள் நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல் வகையான வழி என்ன? நகைச்சுவையா இருக்கணும், ஹியூமர், ஜோக்ஸ். 2வது பிக்னிக் குழு செயல்படணும், டீம் பில்டிங் செயல்பாடு இருக்கணும், மக்கள் ஒன்னா செய்யக்கூடியதாக ஏதாவது. இயற்கை தேடி நீங்க போகலாம் மற்றும் பதற்றம் குறையும். உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட நமக்கு ஒரு வழியா இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தருடைய இதயத்தை அடைய விரும்பினால் பாதை வயிற்றின் வழியாக தான் செல்லுது. வயிற்றின் வழியாக நீங்க இதயத்தை அடையிறீங்க. இதயத்தை அடையும் பாதை வயிறு ஆகும். நீங்க ஒருத்தருக்கு மிகவும் நல்ல உணவு கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய நண்பர்கள் ஆகுறாங்க, அவங்க மகிழ்ச்சி ஆகுறாங்க. ஆகவே உணவு இந்த குழுல இந்த பதற்றத்தை கரைப்பதற்கான ஒரு வழியா இருக்கு. எனவே சில குழுவினுடைய செயல்பாடுகள் இருக்கு. சில குழு டீம் பில்டிங் செயல்பாடு செய்யலாம். ஆனா அவங்க பிக்னிக் போறாங்க, உங்க லீவ்ல அத எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழுவை நீங்க கிரியேட் பண்ணுங்க. குழுவா இருந்து தியானம் பண்ணலாம், அப்புறமா விவாதம் பண்ணலாம், முரளிய நல்லா சிந்தனை பண்ணலாம், பிரெயின் ஸ்டாம்பிங் பண்ணலாம், சின்ன குழுக்களை அமைச்சு விவாதிக்கலாம். இல்லைன்னா எந்த ஒரு குழுவிலும் எப்போதும் ஏதாவது ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கும். ஆகவே இந்த பதற்றத்தை குறைக்க நீங்க சில இலகுவான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குழு மூலமாக நம்ம நடைப்பயணம் செய்யலாம், குழுவோடு சேர்ந்து தியானம் செய்யலாம், எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அதுவும் சில நேரங்கள்ல தேவையா இருக்கு. ஆகவே நம்ம குழுவோடு சேர்ந்து பாடுறது, பிக்னிக் பண்றது, டான்ஸ் ஆடுறது, நடைப்பயிற்சி செய்யறது, இது எல்லாமே தனிப்பட்ட ஒரு செயல்பாடா இருந்துட்டு இருக்கு. தனிப்பட்ட செயல்பாடுகள் இயற்கையோட இணைந்து அந்த இயற்கையினுடைய காட்சியை ரசித்து உங்களுடைய செயல்களை நீங்க செய்யறதுக்கு முன்னுக்கு வரலாம். இந்த அனைத்தையுமே நீங்க செய்வீங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க எழுதுவீங்களா? டிராமாவினுடைய காட்சியில நினைவுல கொண்டு வாங்க. எப்ப ஏன் வருது? அந்த ஏன் என்ற வலை, இந்த ஏன் என்ற வலைக்கு காரணம் கிடையாது. ஏன் எனக்கு நடந்தது? அவர் ஏன் அப்படி பழகுறாரு? அவர் ஏன் இப்படி பழக கூடாது? அவர் ஏன் இங்கே இருக்காரு? அவருக்கு ஏன் விடுமுறை போகல? அவர் ஏன் தனது லௌகிக்க வீட்டுக்கு போகல? கடந்த 5 வருஷமா ஒரு முறை கூட அவர் வீட்டுக்கு போகல. இது எப்படிப்பட்ட சீனியர்களாக இங்க இருக்காங்க? அவங்க ஏன் வீட்டுக்கு போகல? அவங்க ஏன் விடுமுறைக்கு போகல? அவங்க ஏன் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தல? ஆகவே பல இந்த ஏன் ஏன் என்பது நிறைய இருக்கு. அவங்க ஏன் 10 நாளுக்கு ஓய்வு எடுக்கல? மற்றும் அவர்களுடைய உடல்நலம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கள் மிகவும் ரொம்ப நேர்மையானவங்களா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க. அவங்க டைமுக்கு வராங்க, அவங்க டைமுக்கு போறாங்க. அவங்க ஒருபோதும் தாமதமாக வரதில்லை. ஆகவே ஏன் என்பது பல வகையில இருக்கு. ஏன் என்பதை டபிள்யூவாக நீங்க மாத்துங்க. ஆகவே டபிள்யூ, அதாவது நான், வா பாபா வா. டிராமாவினுடைய பல்வேறு சவால்கள், பல எதிர்ப்புகள். இந்த எதிர்ப்பு உங்களை எச்சரிக்கையாக மாற்றுவதற்காக வந்திருக்கு. இல்லைன்னா நீங்க தூங்கிடுவீங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், நீங்க விழிப்புடன் இருக்கணும். ஆகவே இது விமர்சனமாக இருக்கணும். அது உங்களை எப்போதும் எச்சரிக்கையாக வச்சிருக்கும். மற்றும் கடைசியாக நம்ம பாக்குறது இந்த பரிவாரம். இந்த குடும்பத்தை ஒரு டிராமா போல நம்ம பார்க்கணும். கடவுள் தானே ஒரு பற்றற்ற பார்வையாளரா இருக்காரு. அதனால நாங்க ஒருபோதும் கலங்க மாட்டோம். எனவே இந்த 5 செயல்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஓம் சாந்தி. ஒரு புண்ணிய
ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவல் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆசையின் திருப்தி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கூண்டின் வானம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மனதின் ஓடி சிவமன்மனாபவ, ஒரு சோதனையின் தைரியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஒளியின் புன்னகரி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு காயத்தின் மருந்து சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பாகத்தின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோகத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு உள்ளத்தின் பாடல் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கண்ணீரின் புன்னகை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு அடியிலும் நிச்சயம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கண்ணீரின் பொன்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதை, ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.